திரு பாவலன், பல நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோம், அதெல்லாம் எடுக்காமலாம் இல்லை. ஆனால் நீங்கள் இது சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரைசிஸு, இதை ஒரு நாடோட சுருக்கி ஒரு அரசோட மட்டும் சுருக்கி பார்க்கக்கூடாது பாஜக அப்படின்னு தான் அவரோட கருத்து. அதாவது இந்தியாவுடைய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் பொறுப்பில்லாமல் இந்த நாட்டு மக்களை அச்சுறுத்தி இருக்கிறார். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையுடைய அதிபர் சொல்லியிருக்காரா, இது மாதிரி கொரோனா காலத்தில் மாதிரி தயாராக இருக்கணும், நாட்டை ஆளுகின்ற அரசு விழிப்புணர்வாக இருந்தது மாதிரி. அப்போ கொரோனா காலத்தில் இந்தியா விழிப்புணர்வாக இருந்துச்சான். என்ன விழிப்புணர்வு கொடுத்தான்னு தெரில. அது மாதிரி நாட்டு மக்கள் தயாராக இருக்குன்னு சொல்கிறார். பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானுடைய பிரதமர் இது மாதிரி அறிவிச்சிருக்காரா, சீனா அறிவிச்சிருக்கா? உலகத்தில் எந்த நாட்டு தலைவர்கள் கொரோனா காலத்தில் ஏற்பட்டது போல் நம்ம இப்போ தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க? எங்கேயுமே சொல்லலை. இப்போ இவர் மட்டும் சொல்ல வேண்டிய தேவை என்ன? ஏன்னா அந்த அரசு தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள் செய்யாமல் விட்டது. நிலைமை அவ்வளோ மோசம் இல்லை, நிலைமை அவ்வளோ மோசம். அதாவது நமக்கு இந்தியா ஒரு விவசாய பூமிங்க. இது ஒரு ஈரப்பதம் உள்ள ஒரு நாடு. இங்கே அதாவது எண்ணெய் உற்பத்தின்றது மிக மிக குறைவு. ஏறக்கூடிய 90 விழுக்காடு உனக்கு அரபு நாடுகளில் இருந்தால் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அதில் ரஷ்யா, ஈராக் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடு. சவுத் அரேபியா முக்கியமான நாடு. இன்னும் சொல்லப்போனால் ஈரான்லேருந்து நம்ம பெருசாக எதுவுமே வாங்கிக்கல. இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய், எரிவாயு உட்பட இதெல்லாம் எங்கேருந்து நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா ஈராக்கு, நம்ம ரஷ்யா மற்றும் சவுதி அதிகமாக வாங்குகிறோம். அதிகமாக சவுதியிலேருந்து வாங்குகிறோம். ஆமாம், சவுதியிலேருந்து, அதான் சவுதி அரேபியாவிலேருந்து வாங்குகிறோம். ஈரான்லேருந்து குறைவு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்காசிய அந்த பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் என்பது ஈரானை கடந்து தான் கப்பல் இங்கே வர வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ இறக்குமதி அதிகமாக உலகத்திலே இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளில் 2வது நாடு இந்தியா. மக்கள் தொகை அதிகமாக இங்கே நாட்டில் இருக்கிறாங்க. எரிவாயு உட்பட கச்சா எண்ணெய் உற்பத்தி ஏதாவது நுகர்வோர் இங்கே அதிகமாக இருக்கிறோம். அப்போ ஒரு போர் வரப்போடுது அப்படின்னா உலக நாடுகளுக்கு எல்லாமே தெரியும் இந்த போர் ஒரு நாள் முடியாது, 2 நாள் முடியாது. அப்போ நாட்டு மக்களுக்கு தேவையான கையிருப்பை இங்கே அந்த அளவை அதிகரிக்கணும் அப்படின்னு தெரியும். எல்லா நாடுகளும் முன்னெச்சரிக்கையாக தன் நாட்டில் இருக்கக்கூடிய தன் நாட்டு மக்களுக்கு தேவையான எரிவாயு, கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அப்போ இந்தியாவில் மட்டும் ஏன் இந்த நிலைமை இன்றைக்கி மிகப்பெரிய தட்டுப்பாடு? போர் தொடங்கின ஒரு வாரத்தில் தட்டுப்பாடு. அப்போ ஒரு வாரத்துக்கு முன்பு நீங்கள் இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் எங்கே போச்சு? எரிவாயு எங்கே போச்சு? யாருக்கு தார வார்த்தைங்க? ஏன் பகிர்ந்தளிக்கப்படலை? ஒரே வாரத்தில் எல்லாரும் போய் கேஸ் கம்பெனியில் வரிசையில் நிற்கிறாங்க. பதிவு செய்ய மாட்டுறாங்க. பதிவே நடக்கலை. அந்த நம்பரவே பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசு இந்த நாட்டின் குடிமக்களுக்கு என்ன தேவை என்பதை முன்கூட்டியே உணர்வது தான் புத்திசாலித்தனமான அரசு. இவர் வழக்கம் போல் இப்போ நான் என்ன கேட்குறேன், உலகத்தின் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்குது. எந்த நாட்டின் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமரோ அதிபரோ இப்படி உலகமெங்கிலும் பயணம் பண்ணதே இல்லை சார். இவர் ஒருத்தர் தான் எல்லா நாடுகளுக்கும் போறாரு. தூங்கி எஞ்சு எல்லா நாடுகளுக்கும் போறாரு. இரு நாடுகளுக்கான உறவை உறவு நீங்க உறவு கொண்டு என்னத்தை கொண்டு சேர்த்தீங்க? அதுக்காக உறவு எதுக்காக போறீங்க? வெளிநாடுகளுக்கு பயணம் என்ன? அந்த நாட்டினுடைய பொருளாதார ஒப்பந்தத்துக்கு போறீங்க. பொருளாதார ஒப்பந்தம் இந்தியாவுக்காக போடப்பட்டதா அல்லது அதானி அம்பானிக்காக போடப்பட்டதா? இன்னைக்கு வார் நடந்துட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அதானிக்கு போய் அம்பானிக்கு போய் நீங்கள் அமெரிக்காவில் கம்பெனி தொடங்குறதுக்கு எரிபொருள் கம்பெனி தொடங்குறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்குறீங்க. அப்போ இந்த நாட்டு மக்கள் நீங்கள் பட்டினி கிடந்து சாகலாம், எரிபொருள் இல்லாமல் போகலாம், கேஸ் கிடைக்காம தட்டுப்பாடில் அறையலாம். ஆனால் அமெரிக்காக்காரன் நல்லா இருக்கணும். அமெரிக்க நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! யார் உங்களுக்கு இயக்கிறா? யார் உங்களுடைய அட்வைசர்? உங்களுடைய வெளிநாட்டு கொள்கை என்ன? எல்லா நாட்டுக்கு போய் கட்டி பிடிச்சிங்கல்ல, அதிபர்களை கட்டி பிடிச்சிங்க, பிரதமரை கட்டி பிடிச்சிங்கல்ல, என்ன கொண்டு சேர்த்தீங்க? நீங்கள் போனது வணிகத்துக்கு தானே. அதானே நாட்டை வர்த்தக ரீதியாக உயர்த்துறதுக்கு, என்னத்தை உயர்த்துறீங்க? வருமானத்தை ஈட்டுறதுக்கு. தற்சார்பு பொருளாதாரம்னு என்னைக்கு அறிவிச்சாரு? இங்கே என்ன தற்சார்பு இருக்கு? தற்சார்பு என்னத்தை கொண்டு? தற்சார்பு பொருளாதாரம் என்ன கொண்டு? தனி மனித வருமானம் என்ன இங்கே மேலோங்கி இருக்குது? எதுவுமே கொண்டு வரல. இப்போ எந்த நாட்டு தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய பிரதமரோ அதிபரோ தன் நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கவே இல்லை. இவர் அச்சுறுத்துறாரு. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு வரக்கூடிய சவாலை மக்கள்கிட்ட முன்னெச்சரிக்கையாக சொல்றாரு அப்படின்றத தானே அவங்க கொரோனா காலத்தில் சொல்லி என்ன பண்ணாங்க? தட்ட சொன்னாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க? கிட்டத்தட்ட இந்தியா ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டார். இவர் இந்தியாவை 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டார். எனக்கு மிகப்பெரிய இந்தியா உங்களுக்கு விவசாய நாடு, இங்கே ஒரு கலப்பு பொருளாதாரம் உள்ள ஒரு நாடு, மேன் பவர் அதிகம் உள்ள ஒரு நாடு.
உலகத்தில் இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு, தொழிலாளர்கள் உள்ள ஒரு நாடு, மனித உழைப்பால் உயர்ந்த ஒரு நாடு சார். இந்த நாட்டை வந்து அப்படியே பின்னோக்கி ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டார். நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு வேணும். ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு, தன்னாட்டு மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சூழல், உலகச் சூழல், உலக சந்தை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே கொள்வதற்கு ஒரு அறிவு வேணும். அப்படிப்பட்ட ஆள் தான். அப்போ அதுக்கு எந்த தகுதியுமே இல்லாதவர் வந்து இன்னைக்கு பிரதமர் பதவியில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் கூட, அதுதான் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் கண்டிச்சிருக்கிறாரு. கேட்போம். திரு வின்சென்ட் ராஜ், முன்கூட்டியே ஒரு கிரைசிஸ் வரும்போது அதை ஃபோர்ஸி பண்ணி அதற்கான ஒரு தீர்வை வந்து தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடியவர் தான் ஒரு தலைவர். ஆனால் அதை விட்டுட்டு மக்களை ஒரு பேனிக் மோடில் தள்ளுவதற்கு மட்டுமே தயாராக இருக்கக்கூடியவர் எப்படி ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும்? பிரதமர் ஏன் இப்படி இருக்காருன்ற ஒரு கேள்வி எழுப்புறார். மக்களை வந்து ப்ரிப்பேர்னஸ் தான் பண்றாங்களே தவிர இங்க யாரும் பேனிக் பண்ணல. இப்ப நீங்க 10 நாளைக்கு முன்னாடி வந்து எங்கேயுமே வந்து பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காதுன்ட்டு ஒவ்வொரு பெட்ரோல் பங்கா வந்து மக்கள் நின்னாங்க. 2 நாள்ல அது சரியாயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொன்னது வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா வந்து எந்த ஒரு அது வந்து அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலும் நடந்துட்டு இருக்கும். நைஜீரியா கப்பல்ல கொண்டு வந்து சேர்த்தீங்க. இந்திய கப்பல் ஏதாவது வந்துச்சா சொல்லுங்க பாப்போம். நீங்க விடுங்க. இந்திய கப்பல் வந்துச்சா சார்? இருங்க, இந்திய கப்பல் வந்துச்சா? ஹார்முஸ் நீரிணை வழியா இந்திய கப்பல் வந்துச்சா? இதுவரை மட்டும் எத்தனை வந்த கப்பல்லாம் எந்த ஒரு அப்புறம் என்ன? இன்னைக்கு கூட 2 கப்பல் வந்து ஸ்ட்ரைட்டா ஹார்முஸ்ல இருந்து கடந்து கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்தியா வல்லரசு நாடா சார்? அவர் பதில் வல்லரசு நாடா அது? இந்தியா வல்லரசு? பதில் சொல்லிட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.